வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி தட்டைப்பயிர் வச்சு சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ப்ரோட்டீனும் இருக்குது. இதை நீங்கள் பிரசாதமாக பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், லஞ்சுக்கு காய்க்கு பதிலாக இதை வைக்கலாம், இல்லைன்னா டின்னருக்கு அப்படியே இதை சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு 250 கிராம் தட்டைப்பயிரை எடுத்து நல்லா கழுவிட்டு 500 ml தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு 4 விசில் வைங்க. 4 விசில் வச்சா தான் கரெக்டாக குக் ஆகி வரும். அதிகமாக விசில் வச்சிங்கன்னா குழஞ்சி வந்துடும், அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. கேஸ் போன அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பயரை வடிகட்டி ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடான அப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா பொரிஞ்ச அப்புறம் 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 200 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினப்புறம் நம்ம வேக வச்சுருக்க தட்டைப்பயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மொச்சப்பயிரும் சுண்டலும் நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுவும் பாருங்கள். இதே மாதிரி ஒரு 2 to 3 நிமிஷம் கிண்டி விடுங்க. நல்லா அது அப்போ தான் மிக்ஸ் ஆகி வரும். அதில் தண்ணி எதாவது இருந்தால் அந்த தண்ணி பசம்லாம் போகணும், அதனால் 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் திருவின தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் எது வேணால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் குக் பண்ண தேவையில்லைங்க, அதனால தான் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண அப்புறம் நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் வெங்காயம் இல்லாமல் இதை பண்ணலாம், விரதம் இருக்க போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.